வணக்கம். நான் சதீஷ்குமார், வழக்கறிஞர். தமிழக வெற்றிக் கழகம் சென்னை வழக்கறிஞர் அணி சார்பாக இந்த வீடியோ நான் போடுறேன். இது வந்து முக்கியமா புதிய தலைமுறை சேனலுக்காக தான். இதோடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன அப்படின்னா, 18/2/2026 புதன்கிழமை பாதிக்கப்பட்ட பெண்மணியும் அவருடைய அண்ணனும் அவருக்கு சார்பா நானும் மிஸ்டர் ராஜன் புதிய தலைமுறை ரிப்போர்ட்டர் அவர்களை அழைச்சோம். ரெவென்யூ டிவிஷன் ஆபீசர் புழல், சென்னை நார்த் டிவிஷன் அங்கதான் அழைச்சோம். அவரும் வந்தாரு. ஈவினிங் 3 o'clock போல வந்தாரு. வந்துட்டு வீடியோ எல்லாம் எடுத்தாரு. அப்புறம் ஆர்டிஓவையும் போய் பார்த்துட்டு அவங்க கிட்டயும் அவங்க என்ன சொல்றாங்கன்ற நியூஸையும் கலெக்ட் பண்ணிட்டு எல்லாமே ஓகே டெலிகாஸ்ட் பண்ணலான்னு சொன்னாரு. இந்த டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய மேட்டர் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்மணி கோதை அப்படின்றவங்க ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்ளை பண்றாங்க. எப்போனாக்கா ஜூலை 2023ல. அதுல இருந்து கிட்டத்தட்ட 2 வருஷமா அவங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கிடைக்கல. அவங்களுக்கும் அவங்களுடைய அண்ணனுக்கும் கிடைக்கல. உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா 2 வருஷம் கழிச்சு திருப்பியும் போய் கவர்மெண்ட் ஆபீஸ்ல செக் பண்ணும்போது அவங்க இல்ல நீங்க திருப்பியும் புதுசா தான் அப்ளை பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இவங்களும் புதுசா 2025 9th month அப்ளை பண்ணிருக்காங்க. திருப்பியும் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா இவங்க திருப்பியும் போய் அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க சைடு இது வரைக்கும் என்ன ரெஸ்பான்ஸும் கிடையாது. பேரை சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்க, கெதர்ல இவங்களும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்புறம் மெய்த்தன்மை சான்று எங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சென்னை கலெக்டரேட்டுக்கும் காஞ்சிபுரம் கலெக்டரேட்டுக்குமே ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னி வரைக்கும் காஞ்சிபுரம் கலெக்டரேட்ல இருந்து மெய்த்தன்மைய சார்ந்த அந்த ஒரு கடிதம் எதுவும் அவங்க வெரிஃபை பண்ணிட்டு ரிட்டர்ன்ல அனுப்பல புழலுக்கு. அப்போ கிட்டத்தட்ட 2.5 வருஷமா பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பந்தமா சிஎம்சிலுக்கும் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாத நான் வந்து லாயர்ன்ற முறையில அவங்களுக்கு நோட்டீஸும் அனுப்பியிருக்கேன். யாருக்குனாக்கா சென்னை கலெக்டரேட்டுக்கு அனுப்பியிருக்கேன், காஞ்சிபுரம் கலெக்டரேட்டுக்கும் அனுப்பியிருக்கேன் அண்ட் ரிலவெண்ட் ஆஃபீஸர் எல்லாருக்குமே அனுப்பியிருக்கோம். ஏன்னா அடுத்தது ரிட் ஃபைல் பண்ணுன்றதுக்காக தான். ஆனா இங்க விஷயம் என்னன்னா, இவங்களுடைய பெரிய அண்ணன் இருக்காரு, முதல் அண்ணன், அவருக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க ஒரிஜினல். அப்போ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்காம இவ்வளவு அழகடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாருமே கோர்ட்டுக்கு தான் போகணும், நியாயத்தை வந்து கோர்ட்டு மூலியம் தான் வாங்க முடியும் அப்படின்னு ஆச்சுன்னா இங்க ஏழை மக்கள் வந்து எப்படி வாழ முடியும்? அப்போ ஏழை மக்களால எல்லாருமே கோர்ட்டு வாசல்ல போய் நிக்க முடியாது. அரசாங்கத்தை தான் சார்ந்திருக்காங்க. அரசாங்கம் தான் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் முன்னெடுக்கணும். ஆக இந்த விஷயத்தை தான் நாங்க வந்து நியூஸ் கொடுக்கறதுக்கு ரிப்போர்ட்டர் ராஜனை கூப்பிட்டு அவர் வந்து எல்லாத்தையுமே எடுத்தாரு. ஆனா அடுத்த நாள் டெலிகாஸ்ட் ஆயிடுன்னு சொல்லியிருந்தாரு. பட் இது வரைக்கும் ஆகல. நான் அவர் ஃபோன் பண்ணி கேட்டேன், ஒரு 3 வாட்டி கால் பண்ணேன், ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லை. அவங்களுடைய ஆஃபீஸ்க்கு கால் பண்ண புதிய தலைமுறை சேனலுக்கு அங்க இருக்கக்கூடிய அட்மின்ல இருக்கிறவங்க மிஸ்டர் ராஜனே உங்களுக்கு கால் பண்ணுவாரு, நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னாங்க. ஸோ நான் அவருக்காக வெயிட் பண்ணேன். ஆனா எனக்கு கால் வரல. அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு மீடியான்றது வந்து இருக்கிறதுலயே ரொம்ப டிக்னிஃபைடான விஷயம். லெஜிஸ்லேச்சர், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஜுடிஷியல் இது மூணுமே தவறான பாதைக்கு போகுது அப்படின்னா இதை ஹைலைட் பண்ண வேண்டிய முக்கிய பொறுப்புல இருக்கக்கூடியது மீடியா மட்டும்தான். ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னாக்கா, மக்களுடைய தலையெழுத்து வந்து மீடியா கையில இருக்குன்னு கூட சொல்ல முடியும். அப்போ அப்படியாப்பட்ட மீடியா வந்து ட்ரூத், ஹானஸ்ட் இந்த லைன்ல இல்லாம ஒரு ரூலிங் பார்ட்டி பவர்ஃபுல் பர்சன் அந்த மாதிரி ஒரு பர்சன்ஸ் இருக்காங்கனாக்கா, ரூலிங் பார்ட்டி பவர்ஃபுல்லா இருக்கிறதால பயந்துகிட்டோ இல்லைனாக்கா ஒன் சைடுக்கு அப்படி சாயறதோ அப்படி இருக்கிறது வந்து ஒரு அழகில்லை. ஏன்னா மீடியான்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா மக்களுக்கானது, மக்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது புனிதமான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய விஷயம் தான் மீடியா. என்னைக்குமே அந்த மீடியா வந்து ஒருபோதுமே தவறான பாதைக்கு போயாச்சுனாக்கா அந்த எந்த இடத்துல இருக்கோ அந்த சொசைட்டி வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரவே வராது. நான் மீடியானும் போது எல்லாரையுமே குற்றம் சொல்லல. ரொம்ப ஆனஸ்டி பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள நான் குற்றம் சொல்லல. ஆனா ஆனஸ்டியா இல்லாத பர்சன் உயர் அதிகாரிகள் தான் மீடியால இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்க ஆக்ஷன் எடுக்கணும். அப்போ கீழே என்ன நடக்குது, எந்த ஒரு நிர்வாகத்திறனையும் சரியா பார்க்காம ரொம்ப தப்பு நடக்குது அப்படின்னாக்கா, உயர் அதிகாரி வந்து ஆக்ஷன் எதுவுமே எடுக்கலனாக்கா நிச்சயமா ராங் ரூட்ல தான் போகும் மீடியா. இந்த இடத்துல வந்து நாங்க என்ன எதிர்பார்க்கறேன்னா அப்படின்னாக்கா, இதுக்கு ப்ராப்பரான ஆக்ஷன் எடுக்கணும். உங்க சைட்ல இருந்து புதிய தலைமுறையில இருந்து யாரெல்லாமே தவறான விஷயங்கள்லாம் செய்யறாங்க, தப்பான விஷயம் செய்யறாங்களோ அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கணும். இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கறேன். நன்றி, வணக்கம்.